அண்ணி அண்ணி சாரி சாரி அண்ணி. எனக்கு எனக்கு எப்போ நீங்க அம்மா வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சதோ நான் உங்களை பார்க்க இங்க ஓடி வந்துட்டேன் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. இங்க பாரு, உன்னோட ப்ராப்ளம் எனக்கு நல்லாவே புரியுது. பட் பிலீவ் மீ, என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க விஷயம் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சாலே போதும். இல்ல நீங்க வந்திருக்கிறது என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சாலும் ரச்சனா அவர் கண்டிப்பா என் மேல கோவப்பட்டுருவாரு. அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி. நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி அண்ணி ப்ளீஸ். வேணாம் 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 அண்ணன் கிட்ட வேணாம் வேணாம் அண்ணன். ஹலோ அமிர்தா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி அமிர்தா, அங்க ரக்ஷனா வந்திருக்காளா? ரச்சனாவா? இல்லையே, ரச்சனா இங்க வரலையே. ரக்ஷனா அங்க வந்தா அவளுக்கு பணம் கொடுக்காத, அங்கிருந்து அனுப்பிடு. சரி பாய். அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி ப்ளீஸ் அண்ணி ப்ளீஸ் அண்ணி ப்ளீஸ் அண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி ரச்சனா. ப்ளீஸ். ஐ அம் சோ சாரி. என்னால கண்டிப்பா உனக்கு உதவி செய்ய முடியாது அண்ணி. உனக்காக இன்னைக்கு போய் சொல்லியிருக்கேன். அண்ணன் கிட்ட அடிக்கடி போய் சொல்ல முடியாது. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் 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 போயிடு ரச்சனா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. இல்ல அண்ணி, நீங்களாம் மன்னிப்பு கேட்காதீங்க. நான் போயிடுவேன் போயிடுவேன். ரச்சனா நான் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நாங்கள் ஒரு சர்வே நடத்துகிறோம். நீங்கள் எந்த கம்பெனி டிவி வாங்குனீங்களோ அது சம்மந்தமாக உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். அதாவது மேடம், உங்களுக்கு இந்த டிவியோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலனா நாங்க எங்க கம்பெனியோட புது டிவியை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் மேடம். இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே உட்காருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கலாம். ரெண்டே நிமிஷம் தான் ப்ளீஸ் இருங்க. நாங்கள் சொல்கிறத கேளுங்களேன். நீங்கள் உட்காருங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன். இது எங்கள் கம்பெனியோட லேட்டஸ்ட் மாடல்ஸ். இதிலிருந்து நீங்கள் எந்த மாடல் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். 1 செகண்ட். எனக்கு உங்க கம்பெனியோட டிவி தேவையில்லை. இஸ் இட் கிளியர்? இங்க பாரு, எதுக்காக நீ வருத்தப்படுற? என்னாச்சு பேபி? குணால், எனக்கு நிஜமாவே பணம் தேவையா இருக்கு. என்ன? நீ குணாலோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்து பணத்துக்காக கவலைப்படுறியா? சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? 5 லட்சம் வேணும். குடுப்பியா? அவ்வளவுதானா? 5 லட்சமா? டார்லிங், 5 என்ன 10 லட்சம் வச்சுக்க. 10 லட்சமா? நீ என்கிட்ட சும்மா விளையாடலையே. இந்தா, நாளைக்கு வீட்டுக்கு வா. ஓ வீட்டுக்கா? ஆனா உன்னோட வைஃப் அமிர்தா வீட்ல தானே இருப்பா? டார்லிங், அமிர்தா அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னொன்று, நாளைக்கு ஒருவேளை நான் வீட்டில் இருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன். நீ எனக்காக வீட்லேயே வெயிட் பண்ணு, சரியா?
இந்தாங்க. கதவையும் திறக்க மாட்டேங்குது. அமிர்தா மேடம், என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? அது வந்து அண்ணா என்னன்னு தெரியல, கதவு திறக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. சாவியை கொடுங்க. ஒரு நிமிஷம், நான் ட்ரை பண்றேன். மேடம், சாவி கரெக்டா சுத்துது, ஆனா கதவு திறக்க மாட்டேங்குது. உதச்சி தான் திறக்க வேண்டியது வரும். ரத்தம். ரத்தம். ஐயோ, எல்லா பொருளும் சிதறி கிடக்குதே, என்ன இது? செருப்பா? இது என்னோட செருப்பு இல்லையே. என் வீட்டுல திருடு நடந்திருக்கு. லாக்கர் திறந்திருக்கு. பணம், ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. மேல போய் பார்க்கல வாங்க. நான் குணாலுக்கு போன் பண்றேன். ஏன் குணாலோட நம்பர் போக மாட்டேங்குது? நீங்க இங்க வாங்க. கதவு உள்ள இருந்து லாக் ஆயிருக்கு. கண்டிப்பா யாரோ உள்ள ஒளிஞ்சிருக்கணும். கதவை தரங்க. யார் அது? ஹலோ, பாடி எங்க இருக்கு சார்? பாடி மேல ரூம்ல இருக்கு. தயா, காட்டுங்க. உங்க வீட்டோட சிசிடிவி அண்ட் ரெக்கார்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. கேட்ல வாட்ச்மேனும் காணோம். வேலைக்காரங்க இருக்காங்களா உங்க வீட்ல? இருக்காங்க, வேலைக்காரன் இருந்தான். ஆனா குணால் அவனை விரட்டிட்டான். வாட்ச்மேன் எங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்குதான் வீட்டுக்கே வரேன். அந்த வீடு இந்த கோலத்துல இருக்கு. குணால். சரி, நீங்க எப்போ இதை பார்த்தீங்க? காலையில அமிர்தா மேடம் வந்திருந்தாங்க. அவங்களால கதவை திறக்க முடியல. ஏன் கதவை ஏன் திறக்கல? கதவு அப்படியே ஜாமா இருந்தது. நாங்க இடிச்சு தான் கதவை திறந்தோம். அப்படின்னா குணால் வீட்டில் தனியா இருந்திருக்கான். நெஞ்சில சுட்டு இருக்காங்க. குணால் வீட்டில் தனியா இருந்திருக்கான். பூர்வி, கண்டிப்பா யாரோ இங்க வந்திருக்கணும். ஆமா சார், வந்து திருடி இருக்கான். குணால் அவனை பார்த்திருப்பான். அதனால குணால திருடன் கொண்டிருப்பான். அமிர்தா மேடம், இந்த செருப்பு இது யாரோடது? உங்களுதா? இல்ல சார், இது என்னோட செருப்பு இல்ல. இது உங்களோட செருப்பு இல்லையா? பூர்வி, இந்த செருப்பு ஒருவேளை இந்த வீட்டில் யாரு திருடினாங்களோ அவங்களதா தான் இருக்கணும். அவங்க தான் கொலையும் பண்ணியிருக்கணும். திருடிட்டு ஓடி போயிருக்காங்க. குணாலும் அதை பார்த்துருப்பான். அதனால குணாலை கொன்னுட்டு அவங்க ஓடி போகும்போது இந்த இடத்துல கார்பெட்ல செருப்பு மாட்டி இருக்கும். செருப்பு இங்கேயே விழுந்திருக்கு. அவ இங்கிருந்து ஓடி போயிட்டா. அப்புறம் சார், அந்த பிளட் தரையிலயும் இருக்கு, சுவர்லயும் இருக்கு.
அப்புறம் இந்த உடைஞ்சு போன ஃப்ளவர் வாஸை பார்க்கறப்போ கண்டிப்பா இங்க சண்டையும் நடந்திருக்கு. அமிர்தா மேடம், உங்களோட இந்த ஃப்ளவர் பாட் இந்த இடத்துல, அதாவது இதை எங்க வச்சிருப்பீங்க? அது அங்க. அதாவது பூர்வி, ஃப்ளவர் பாட் இருக்கிற இடத்த பார்க்கும்போது அங்கிருந்து தூக்கி குணால் மேல அடிச்சிருக்கலாம். அடி பலமா பட்டிருக்கும், அதனால ரத்தம் செவுத்துல பட்டிருக்கு. அதோட இந்த தரையிலையும் சிந்தி இருக்கு. கையில யாரும் கீறுன அடையாளம் இருக்கு. கண்டிப்பா சண்டை நடந்திருக்கு. இதை தாண்டி உடம்புல எந்த கீறலோ காயமோ இல்லை. லாக்கர்லயும் திருட்டு போயிருக்குல்ல? லாக்கர் எங்க இருக்கு? சார், அங்க இருக்கு. பங்கஜ், சார், பாடியை உடனே ஃபாரன்சிக் அனுப்புவி. அமிர்தா மேடம், இந்த சாவி யாரோடது பாருங்க. இந்த சாவி எதோடது? சார், குணால் கிட்ட வீட்டோட டூப்ளிகேட் கீ இருக்கும். ஒருவேளை இது அந்த கீயா தான் இருக்கணும். பூர்வி, இதை செக் பண்ணு, நல்லா செக் பண்ணு. சார், சொல்லுதியா? யாரோ வீட்டுக்குள்ள திருடுற நோக்கத்தோட தான் நுழைஞ்சிருக்கணும். திருடும் போது குணால உங்களை பார்த்துருக்கலாம். எங்க மாட்டிக்க போறோமோன்னு பயந்து அவனுங்க குணால குத்தி இருக்கலாம். பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குதியா. நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு. சார், என்ன? இந்த சாவி மெயின் டோரோடது. குடு. இது மெயின் டோரோட கீ. தயா, இதுல வேடிக்கை என்னன்னா, இங்க இந்த ரூம்ல செவுத்துல ரத்தக்கரை, தரையிலயும் ரத்தக்கரை. ஆனா குணாலோட பாடி மேல பெட்ரூம்ல இருக்கு. குணாலோட ரூம் டோரோட கீ இங்க இந்த சோஃபாவுக்கு கீழே மறைவா கிடைச்சது. அப்புறம் இங்க வேற யாரோ பொண்ணோட செருப்பு வேற கிடைச்சிருக்கு. அதோட வீட்டு லாக்கர்ல இருந்து பணம் காணாம போயிருக்கு, ஜுவல்லரி காணாம போயிருக்கு. யாரு இதையெல்லாம் பண்ணது? யாரா இருக்கும்? யார் இந்த காரியத்தை பண்ணிருப்பாங்க? கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒண்ணுக்கு மேல கேசஸா இருக்கு. முதல்ல திருட்டு நடந்திருக்கு, குணால் கொலை செய்யப்பட்டிருக்கான். இதுல ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. குணால் ஹால்ல கொலை செய்யப்பட்டான். தரையில, செவுத்துல எல்லாத்துலயும் ரத்தக்கரை இருக்கு. ஆனா அவனோட பாடி மேல இருந்திருக்கு. அப்படின்னா பாடிய கீழே இருந்து மேல கொண்டு போற வரைக்கும் எங்கேயாவது இந்த ரத்தக்கரை நமக்கு எங்கேயாவது கிடைக்கணும்ல. அந்த ரத்தக்கரைங்க நல்லா கிளியரா தெரியுது. இங்க ஹால்ல இன்னொருத்தனும் கொலை செய்யப்பட்டிருக்கான். ஆனா அந்த ஆள் யாரு? யாரோ வினோதமா வீட்டுக்குள்ள வரான், குணால கொலை பண்றான். எல்லாத்தையும் திருடினதுக்கு அப்புறம் ஃப்ளவர் பாட்டால அடிச்சு ஒருத்தனை கொலை பண்றான் ஹால்ல. அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறான். அதர்வைஸ் கிளம்பி போயிடுறான். இதுல ஒரு வழி இருக்கு. ஃப்ரெடி, ஒரு வேலை செய். சார், எப்போ குணால் கொலை செய்யப்பட்டானோ கரெக்டா அந்த நேரத்துல அவன் வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் எந்தெந்த போன் நம்பர் ஆக்டிவா இருந்தது அதை எடு. சலோங்கி, நிறைய ஆதாரங்களை கொடுத்துருக்கோம். ஏதாவது பண்ணியா இல்லையா? பண்ணேன். என்ன? உன் கதையில எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டேன். வாயை திறந்து சொல்லு. தோ முதல் கேரக்டர் இந்த குணால். இவனுக்கு எங்கேயும் அடிபடல, மார்புல மட்டும் ஒரு குண்டு பாஞ்சிருக்கு, இறந்து போயிட்டான். அப்புறம் பாஸ், இவனோட மரணம் காலையில 10 மணில இருந்து 1 மணிக்குள்ளதான் கண்டிப்பா நடந்திருக்கும். அப்புறம் அங்க கீழே, அதாவது லிவிங் ரூம்ல தரையிலையும் செவுத்துலயும் ரத்தக்கரை தெரிஞ்சது இல்ல, அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஒன்னு தெரிஞ்சது. அது குணாலோடது இல்ல. அப்புறம் இன்னொரு கேரக்டர் சொல்றேன். இந்த செருப்பை பார்த்துட்டு ஒரு பெண்ணோட கால் எப்படி இருக்கும்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். செருப்புல இருக்கிற டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு 22 வயசு. அதாவது 3வது கேரக்டரும் ஒரு பொண்ணு தான்.
அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆயில் இந்த சாவியில கிடைச்சது. இந்த பொண்ணோட வயசு 25ல இருந்து 30க்குள்ள இருக்கும். அப்புறம் அங்க தரையிலையும் செவுத்துலயும் ரத்தக்கரை இருந்ததுல, அது சாவி வச்சிருந்த பொண்ணோடது. சரி, இந்த உடைஞ்சு போன ஃப்ளவர் பாட்டை பத்தி? இந்த ஃப்ளவர் வாஸ்ல ஒரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. குணால் கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க 3 பேர் இருக்காங்க. 2 பொண்ணுங்க, அப்புறம் ஒரு ஆளு. இந்த செருப்போட சைஸ் பார்த்தா அந்த பொண்ணோட வயசு 22. அப்புறம் இன்னொரு பொண்ணு 25ல இருந்து 30 வயசு இருக்கிற இந்த சாவியை வச்சிட்டு இருந்தவ. 3ஆவதான் ஒரு ஆம்பளை. அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த உடைஞ்சு போன ஃப்ளவர் பாட் மேல இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது குணாலோட இந்த மர்மமான கொலையில யாரு எந்த கேரக்டர்ல இருந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரெடி, ஏதோ தெரிஞ்சதா? தெரிஞ்சுது சார். அன்னைக்கு பி பிளாக் லேன்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ செல்போன்ஸ் ஆக்டிவா இருந்ததுன்னு அதோட டீடைல்ஸ் பாருங்க சார். இது பாரு, இது குணாலோட ஃபோன் நம்பர். நைட்டு 2 மணிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும், அதாவது குணாலோட பாடி கிடைக்கிற வரைக்கும் இது ஆக்டிவா தான் இருந்திருக்கு அதே ஏரியாவில். குணாலோட வீட்டு பக்கத்துல கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு 50 ஃபோன் ஆக்டிவா இருந்திருக்கு. சார், இந்த 50 ஆக்டிவ் நம்பர்ஸை குணால் கான்டாக்ட் லிஸ்டோட மேட்ச் பண்ணிடலாம். அப்ப தெரிஞ்சிடும். பூர்வி, இது கொஞ்சம் பாரு. சார் கிடைச்சிருச்சு. நம்பர் வந்து 065421109. இவ பேரு ஷைனா. ஷைனா? குணாலோட கொலை நடக்கிறப்போ இந்த ஷைனா அங்க இருந்திருக்கா? ஓகே, இந்த ஷைனா யாரு? இவ எதுக்காக அங்க வந்திருந்தா? கொலையா இல்ல திருடவா? ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? நாங்க எல்லாம் சிஐடிஸ். சிஐடி? என்னாச்சு? குணாலை கொலை பண்ணிட்டாங்க. குணாலா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அவன் கூட தானே இருந்தீங்க. குணாலை கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா, அதோட குணாலோட வீட்டில் தானே இந்த காயம் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு, ஃப்ளவர் வாஸ்ல. ஆமா சார். அவன் என்ன தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டான். நான் அவனுக்காக வெயிட் பண்ணேன். ஆனா அவன் வரவே இல்லை. அதோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு பெல் சத்தம் கேட்டுச்சு. 2 பேர் உள்ள வந்தாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க யாரு? மேடம், நாங்கள் ஓல்டேஜ் ஹோம்லேருந்து வரோம். டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க டொனேஷன்லாம் கொடுக்கறதில்ல. ப்ளீஸ் நீங்க போங்க. மேடம் ஒரு நிமிஷம் எங்க பேச்சு கேளுங்களேன். சரி, நீங்க டொனேஷன் கொடுக்க வேணாம், ஆனா நாங்க சொல்ல வந்ததையாவது என்னன்னு கேளுங்களேன். ப்ளீஸ் உட்காருங்களேன். நான் என்னன்னு சொல்றேன், உட்காருங்க. டொனேஷனை தவிர்த்து நீங்க வேற என்னதான் பேச போறீங்க? இங்கே பாருங்க மேடம், எங்களுக்கு உங்கள் டொனேஷன்லாம் வேண்டாம். நாங்கள் சொல்ல வர்ற விஷயத்தை கேட்டாலே போதும். அதோட சார், அந்த நேரத்துல குணால் இறந்த விஷயம் நிஜமாவே எனக்கு தெரியாது. எப்போ நான் என்னோட நிலைக்கு வந்தேனோ அப்போ நான் பார்த்த அந்த பொண்ணு, அவள் லாக்கரை ஓபன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தா. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், சீக்கிரம் வா, இங்கிருந்து ஓடி போயிடலாம். சீக்கிரம் போலாம். அவளை விட்டுரு. சார், அவங்க லாக்கரை உடைக்கல. அப்படின்னா குணாலுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த திருட்டை நடத்தி இருக்கணும். குணாலோட மனைவியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன? குணாலுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, அவங்க பேர் ஷாஹினா. நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது ஷாஹினாவும் உங்க ஹஸ்பண்டும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க.
குணால் இறந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம்லாம் சொல்ல வேண்டி வருது, அதுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏன்னா குணால் கொலை செய்யப்பட்ட போது வீட்டில் திருட்டு நடந்த போது ஷாஹினா அங்கே இருந்திருக்கா. அவ அந்த 2 திருடர்களையும் பார்த்துருக்கா. அந்த திருடங்க யாருன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. ஷைனாவை அவங்க ஹிப்னடைஸ் பண்ணி அவளை மயக்கி திருடி இருக்காங்க. அதை காட்டு. இதோ இந்த 2 பேர். சார், இவங்க 2 பேரா? இந்த 2 பேரும் இங்கேயும் தான் வந்திருந்தாங்க. குணால் இறந்து போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தாங்க. எப்ப நான் நிலைக்கு வந்தனோ அப்ப என் லாக்கர் காலியா இருந்தது. குணால் இறந்து போனதுனால நான் டிஸ்டர்ப்டா இருந்தேன். அதனால நான் இந்த விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன். ஆனா சார், இவங்க 2 பேரும் அங்க எப்படி போனாங்க? உங்க வீட்டு எல்லா லாக்கர்ஸையும் கோடை வச்சு திறந்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த திருட்டுல உங்க வீட்டை சேர்ந்தவங்க யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா நாங்க யாருக்குமே பாஸ்வேர்டு சொன்னதே கிடையாது. அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யாருக்கு? அது யாரு? ரச்சனா. அவ குணாலோட கசின் சிஸ்டர். அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க அண்ணி. அண்ணா கிட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட காசு கூட இல்ல அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. ரச்சனா எங்க கூட தான் இருந்தா. ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி குணால் அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டான். வீட்டை விட்டு விரட்டிட்டானா? ஏன்? அவ போதைக்கு முழுமையா அடிமை ஆயிட்டா. இந்த விஷயம் குணாலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுதான் காரணம். ரச்சனாவை சந்திச்சே ஆகணும். நீங்க ரச்சனாவோட போட்டோ அப்புறம் ஃபோன் நம்பரையும் கொடுங்க. ரச்சனா இங்க அடிக்கடி வந்து போறதா பார்காரங்க சொன்னாங்க. மொபைல் லொகேஷனும் இந்த இடத்த தான் காட்டுது. ஏய், ஓ, கொஞ்சம் ஒழுங்கா நில்லுங்க. ஏய், என்ன போக விடு. ரச்சனாக்கு போன் போடு. பூர்வி, ரச்சனா, ரச்சனா. சார், செம போதையில் இருக்காங்க. என்ன சொன்னாலும் அவங்க காதுல கேட்க போறதில்ல. வேற உலகத்துல மிதக்குறாங்க. ரச்சனா எழுந்துரு. ரச்சனா, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் ஏற்கனவே டிஸ்டர்ப்டா இருக்கேன். இப்போ நீங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்கிட்ட காசும் இல்லை, போறதுக்கு வீடும் இல்லை. ஆனா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். என்னோட லவ் லைஃப் மொத்தமா 0 ஆயிடுச்சு. யார் என்ன கல்யாணம் பண்ணுவாங்க? சரி, எங்க கூட வாங்க. உங்க பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ணி வைக்கிறோம். வாங்க, எழுந்துருங்க. ரெண்டு மாப்பிள்ளைங்க. நீங்க என் மாப்பிள்ளைங்களா? மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க. தூக்கிட்டு தான் போகணும் போல இருக்கு. பூர்வி, தூக்கு. எங்க கொண்டு போறீங்க? மண்டபத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஆமா, மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் எங்க வேலை. போலாம், வா. குணாலோட வீட்டு ஹால்லையும் செவுத்துல இருக்கிற ரத்தக்கரை இருக்கு. அது ஷாய்னாவோடது. ஷாய்னா, நான் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் இவளோட போதை இறங்கும். ஓகே, தேங்க்யூ.
நான் எங்க இருக்கேன், நீங்கெல்லாம் யாரு, இது எந்த மாதிரியான இடம், இதெல்லாம் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நானே சொல்லிடுறேன். இதுதான் சிஐடி பீரோ. ஆனா என்ன எதுக்கு நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீங்க உங்களோட பிரதர் குணாலோட வீட்டுல திருடினதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எங்களுக்கு. உங்க அண்ணி அமிர்தா வீட்டுல கூட திருடி இருக்கீங்க. உங்க கூட இன்னும் 2 பேரும் இருக்காங்க. அவங்க நம்ம அந்த ஸ்கெட்ச் வரைஞ்சோம்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இவங்க தான் அது. அதோட எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜனங்களை இவங்க ஹிப்னாடைஸ் பண்ணி தான் திருடுறாங்க. நீங்களே இவங்க கூட சேர்ந்துருக்கீங்க. இல்ல சார், நான் எந்த வீட்லயும் எதுவும் திருடல. அப்போ உங்க பிரதரோட வீடு குணாலோட லாக்கர் நம்பர் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க அந்த வீட்டோடைய மெம்பர். குணால், அமிர்தா அவங்க 2 பேருக்கு அப்புறம் நீங்க தாங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த கோடு தெரியும். இன்னொருத்தனும் இருந்தானே, அவனுக்கும் இத பத்திலாம் தெரிஞ்சிருந்தது. யாரு? அவன் பேர் கேக்குடா. கேக்குடாவா? அது என்னது? யார் அவன்? சார், கேக்குடா ஒரு ட்ரக்ஸ் சப்ளையர் சார். நானும் அவன்கிட்ட தான் ட்ரக்ஸ் வாங்குவேன். நான் அவனுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டி இருந்தது. நான் போதையில இருக்கும்போது அந்த லாக்கரோட கோடு கேட்டிருந்தான். அப்புறம் இவங்க 2 பேரும்? சார், இவங்க 2 பேரும் கேக்கடா கேங்கோட மெம்பர்ஸ். அவங்க மக்களை ஹிப்னோடைஸ் பண்ணி அவங்க வீட்ல திருடுவாங்க சார். கேக்குடா எங்க இருப்பா? சாரிடா மண்டையா, அப்பாயின்மெண்ட் வாங்காம சிஐடி சொல்ல வர வேண்டிய நிலைமையா இருக்கு. சிஐடி? நான் ஒண்ணுமே பண்ணலையே. கேக்குடா, இவங்க 2 பேரும் உனக்காக தான் வேலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரையும் அமிர்தா வீட்டுக்கு அனுப்பியிருக்க. இவங்க 2 பேரும் ஜனங்களை ஹிப்னடைஸ் பண்ணுவாங்களாமே. சார், இப்பெல்லாம் பிசினஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதனால மக்களை முட்டாளாக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறோம். இவங்க 2 பேரும் என் கேங்க சேர்ந்தவங்க. இவங்க பேரு ஜோவன் ரிங்கி. அதோட ரக்ஷனா எனக்கு குணால் லாக்கரோட கோட சொன்னா. அது மட்டும் இல்லாம இந்த 2 பேரை வச்சு குணால கொலை பண்ணியிருக்க. கொலையா? குணால கொன்னனா? இல்ல, அதை நான் பண்ணல. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் திருடுறதுக்காக தான் அனுப்பி வச்சேன் சார். குணால் வீட்ல இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமே நாங்க திருடவே மாட்டோம். இல்ல திருட மாட்டோம். டேய், திருடுவோண்டா. ஒரு திருட்டு நடந்தே ஆகணும். ஃபோன் பண்ணி அந்த நாய்ங்க கிட்ட சொல்லு, இன்னொரு வீட்டையும் கொள்ளையடிக்க வேண்டி இருக்குன்னு. எங்க திருடணும்னு நாங்க சொல்றோம். இதோ பாருங்க மேடம், நாங்க ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நபர்களை ஹிப்னோடைஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நகை பணத்தை திருடி இருக்காங்க. அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு ஹிப்னாட்டிஸ்ட். எங்களுக்கு உங்க உதவி தேவை. ஏன்னா நாங்க அவங்கள பிடிக்கும்போது ஹிப்னடைஸ் ஆகக்கூடாது. ஹிப்னோடைஸ் மெத்தடை பயன்படுத்த சாதாரணமா நாங்க கண்ணை தான் பயன்படுத்துவோம். அப்பதான் உங்க சீக்கிரமா ஹிப்னோடைஸ் ஆக முடியும். இந்த திருடங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா முதல்ல நீங்க உங்க மேல நம்பிக்கையை வைக்கணும். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கணும். ஏன்னா நீங்க விருப்பப்படலைன்னா உங்களை யாரும் ஹிப்னோடைஸ் பண்ண முடியாது. எப்ப நீங்க அதை உணர்றீங்களோ, அதாவது யாராவது உங்களை ஹிப்னோடைஸ் பண்ண முயற்சி பண்ணா நீங்க உங்ககிட்டே சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது, ஐ எம் ஆல் ரைட். இது போதும். அதுக்கப்புறம் உங்களை யாரும் மயக்கவோ ஹிப்னோடைஸ் பண்ணவோ முடியாது. அப்படியா? இதுதான் அந்த மெத்தடா? சோகன் ரிங்கி கிட்ட இருந்து தப்பிக்க இதுதான் வழியா? என்ன வேலை? வணக்கம் மேடம். நாங்கள் வந்து சமாச்சம் வாஷிங் பவுடர் விற்க வந்திருக்கோம். எனக்கு எந்த வாஷிங் பவுடரும் வேணாம். நீங்க போங்க உடனே. சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். ஒரு வாட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 1 வருஷத்துக்கு எங்க பவுடர் ஃப்ரீ. அப்படியா? ஆமாம், சரி. என்ன சொன்ன? ஃப்ரீயா கிடைக்குமா? ஏங்க கேட்டீங்களா? அந்த துணி துவைக்கிற பவுடர் விற்க வந்திருக்காங்க. நாம ஒரு வாட்டி யூஸ் பண்ணா 1 வருஷத்துக்கு பவுடர் ஃப்ரீயா தருவாங்களாம். என்ன சொல்ற? ஓசியாவா? அட விட்டுடாத, அவங்கள உள்ள புடிச்சு வை. அட தம்பி வாப்பா. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. மேடம், நீங்க கொஞ்சம் பக்கெட்ல தண்ணி கொண்டு வாங்களே.
ஆ சார் இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ காட்டுறோம். இந்தாங்க. சரி, சீக்கிரமா உங்க மோதிரம் பணம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நகைகள், மோதிரங்கள், துணிமணி எல்லாம் வாடகைக்கு வாங்கினது. எங்க கிட்ட 10 பைசா கூட கிடையாது. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வீட்ல எவ்வளவு கேஷ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. வீடு காலியா இருக்கு. வீட்ல எதுவுமே இல்ல. வீடும் வாடகை தான். அட என்னடா இது, ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் போய் கேக்கடா திருட சொல்லியிருக்கானே. ஏய், நீங்க ரெண்டு பேரும் நெருப்புல நிக்க போறீங்க. ஏந்திருங்க. ஐயோ முடியல, ஐயோ கால்ல எரியுது, ஐயோ பத்திக்குது, ஐயோ என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, ஐயோ 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 ஐயோ. சரி சரி, போதும் போதும். இப்ப நீங்க குருவி ஆயிட்டீங்க. போதும் போதும் போதும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களாம் யாரு? பயப்படாதீங்க. அந்த 22 வயசு செருப்பு போட்ட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க வந்தோம். அதோட அந்த ஃப்ளவர் பாட்டை தூக்கி யார் அடிச்சது எல்லாத்தையும் சொல்லிடலாமா? எப்படி? அண்ட் நாங்க ஹிப்னடைஸ் ஆகவே இல்ல. ஏன்னு கேளுங்க. ஏன்னா நான் உங்க கண்ணை பார்க்கவே இல்ல. எங்க போடுற, எங்க ஓடுற? அப்படி என்ன ராஜா அவசரம்? 2 பேரும் கொலை பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேரையும் துவைச்சு எடுக்க வேணாமா? அதுவும் இந்த டிட்டர்ஜென்ட் பவுடரை போட்டு. சார் சார் சார், எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் ஜஸ்ட் மக்களை ஹிப்னோடைஸ் பண்ணுவோம், அப்புறம் மொத்தமாக சுரண்டிடுவோம். எங்கள் பாஸ் பேர் கேக்கடா. அவருக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். ப்ளீஸ் நாங்கள் சொல்கிறத நம்புங்க. இது வரைக்கும் நாங்கள் யாரையுமே கொலை பண்ணதில்லை. ஆமா சார், நாங்க குணால் வீட்டுக்கு திருடுறதுக்கு தான் போனோம். நாங்க நினைச்சோம் யாரு வந்து கதவை திறந்தாலும் அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி வீட்ல இருக்க பணத்தையும் அதோட நகைகளையும் திருடிட்டு போயிடலான்னு இருந்தோம். திருடிட்டு போறதா தான் இருந்தது. ஆனா குணால் உங்க 2 பேரையும் தடுத்துட்டான். சோ நீங்க 2 பேரும் அவன் கதையை முடிச்சிட்டீங்க. இல்லை 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 சார். சார், அவன் உயிரோட இருந்தா தானே எங்களால் அவன் கதையை முடிக்க முடியும். ஏய் ஏய், சீக்கிரம் வந்துரு, இங்கிருந்து ஓடிடலாம். ஏய், அவளை விட்டுரு. அவனை இவங்க 2 பேர் கொலை பண்ணலன்னா யார் பண்ணிருப்பாங்க? சலோங்கி, இந்த செருப்பு ஒரு 22 வயசு பொண்ணோட செருப்புன்னு நீ சொன்ன. அந்த பொண்ணுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. திருடி பிடிப்பட்டது, திருடி மாட்டிக்கிட்டாங்க. ராபரி சால்வ் ஆயிடுச்சு. ஆனா கொலைகாரன் கேஸ் அப்படியே இருக்கு. இந்த சாவி, ஸ்லிப்பர், ஃப்ளவர் பாட் இதை வச்செல்லாம் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணோம். ஆனாலும் கேஸ் ஓப்பனா தான் இருக்கு. அட, உங்களை போலவே நானும் கொலைகாரனை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். என்னெல்லாம் ஆதாரம் கிடைச்சதோ அதை மறுபடியும் நான் செக் பண்ணேன். அப்புறம் என்ன, இப்பவும் விசேஷமா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அதுக்கான பதில நீங்க தான் தேடி ஆகணும். இதை எப்ப சொல்லுவ? தாரிகா. எஸ் சார். இதுதான் குணாலோட கொலைகாரனோட அட்ரஸா இருக்கலாம். கதை இப்படி போகுதா?
ரிங்கி அண்ட் சோஹன். சோஹன் அண்ட் ரிங்கி, நீங்க என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட கன்னே இல்லைன்னு. ஆனா நான் உங்க பேச்சு எப்படி நம்புவேன்? உங்களைத்தான் யாருமே பார்க்கலையே. என்ன? என்ன ஷாஹினா, அந்த திருடு நடக்கும்போது நீங்க அங்கதான் இருந்தீங்களா? மயக்கம் தெளிஞ்சதும் அங்க இருந்து கிளம்பிட்டீங்க. யார்கிட்டயும் ஒன்னும் சொல்லலையா? சார், நான் குணாலோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தேன். எனக்கு என்னோட மானம் தான் முக்கியமா தெரிஞ்சுது. ஏன்னா அவரோட மனைவி எப்ப வேணாலும் அங்க வந்திருக்கலாம். அதோட சார் கேக்கடா, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அப்புறம் ட்ரக்ஸ் விற்கிறது, இந்த பிசினஸ்ங்கெல்லாம் பண்றேன்னா கையில கன் இருக்குமே. அதனால குணால நீ தான் கொன்னியோ? தோ இந்த சோகனையும் ரிங்கியும் காப்பாத்துறதுக்காக அவனை சுட்டுட்டியா? சொல்லு சார், என்னை நம்புங்க. நான் திருடுவேன், கொள்ளை அடிப்பேன், ஆனா கொலை மட்டும் பண்ண மாட்டேன் சார். எப்ப கொலை நடந்ததுன்னு சொன்னீங்களோ நான் அப்ப சலூன்ல இருந்தேன் சார், முடி வெட்டுறதுக்கு. என்னாச்சு சார்? நீங்க எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? நானே ஒரு விக்டிமா இருக்கேன். இந்த கேஸ்ல உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன் இல்லையா? ஆஹா, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு. நாங்க திரும்பி பண்ண வேண்டாம்? அது எங்க கடமை இல்லையா? பூர்வி, ஆதாரத்தை என்னைக்குமே மறைக்க முடியாது. குணாலோட உடம்புல வினோதமான கீறல்கள் இருந்தது. ஐ see. இந்த கீறல்கள் கொலைகாரனை காட்டி கொடுக்குமா? எஸ் பாஸ். இந்த 3 கீறலுக்கான அடையாளமும் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த முதல் லைன், இந்த 3வது லைன், இது சேமா இருக்கு. ஆனா இந்த நடுவுல இருக்கிற காயம் அது அப்புறமா ஆரம்பிச்சு கீழே முடிஞ்சிருக்கு. ஒண்ணு கிளியரா தெரியுது. இந்த கீறல் அடையாளம் நகத்தால ஏற்பட்டதில்லை. இதோ இந்த நடு விரல் இருக்குல்ல, அது மத்த விரலை காட்டிலும் நீளமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சமமா கூட இருக்கலாம். இப்படி சின்னதா இருக்காது. அப்படின்னா கொலை பண்ண நபர் கையில இல்லைன்னா விரல ஏதாச்சும் போட்டிருக்கணும். அதனால இந்த அடையாளம் வந்திருக்கலாம். அதாவது விரல்ல டிபிக்கலான ஒரு மோதிரத்தை போட்டிருக்கலாம். அதை இப்படி சுத்திட்டா அந்த அடையாளம் உள்ளுக்குள்ள மறைஞ்சிடும். அமிர்தாப், நீ என்ன காரியம் பண்ற? குணால் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சி ஆகணும். அதுதான் நான் கொடுத்துட்டேன் சார். அவன் சரியான ஏமாத்துக்காரனா இருந்தான். அவன் முழுசா என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். நான் பல தடவை அவனுக்கு புரிய வச்ச பிறகும் அவன் ஷைனா விட்டு விலகவே இல்லை. நானும் தான் என்ன பண்ணுவேன்? அதோட இதை நான் ஒரு தற்செயல் தான் சொல்லுவேன். கொலையும் திருட்டும் ஒரே நாள்ல தான் நடந்திருக்கு. உன் புருஷன் ஒரு ஏமாத்துக்கார. நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிருக்கலாம், இல்ல நீ அவனை விட்டுருக்கலாம். அப்படி செய்யல. நீ அதை விட்டு நீ கொலை பண்ணிருக்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும்.